Let us continue the last video. Bioconversion, biotransformation or modification of the substrate அப்படின்றது என்னென்னா the fermenting microbes, the microbes வந்து fermentation ஆகும் பொழுது என்ன ஆகும், வேல்யூபிள் ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வந்து கன்வர்ஷன் ஆஃப் எத்தனால் டு அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது, அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற வினிகர் அப்படின்றது என்னது, இட் இஸ் யூஸ்டு ஆஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். அதே மாதிரி ஐசோப்ரோபனால் டு அசிட்டோன், ஐசோப்ரோபனால்லேருந்து அசிட்டோன் கன்வெர்ட் ஆகும். சார்பிட்டாலேருந்து சார்போஸ் அப்படின்றது கன்வெர்ட் ஆகும். அந்த சார்போஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, தீஸ் ஆர் ஆல் யூஸ்டு ஃபார் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் விட்டமின் சி இன் தி ஆர்டிஃபிஷியல் மேனர். அதே மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்றது என்ன, வலி நிவாரணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸ்டீராய்ட்ஸ் நம்ம வந்து டேப்லெட்டில் மோஸ்ட் ப்ராபபிளி அந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து என்னது ஸ்டீராய்ட்ஸாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் தி application of fermentation in industries. What are that? Microbial biomass production, microbial metabolites, microbial enzymes and bioconversion, biotransformation of modification of the substrate. Okay ma. Next வந்து single cell protein. இந்த single cell protein அப்படின்றது nowadays it is a most important and most popular food items among our society. இந்த single cell protein அப்படின்றது இட்ஸ் என்ன சொல்கிறது, அதாவது ஆல்கே அல்லது ஃபங்கஸ் அல்லது பாக்டீரியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் மெட்டீரியல் தான் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் ஹவ் பீன் வைட்லி யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எ வெரைட்டி ஆஃப் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ். அதாவது சீஸ், பட்டர், இட்லி அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதை தவிர மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது என்னது, அந்த ஈஸ்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி சீஸ், பட்டர், இட்லி எல்லாம் பண்ணுறோம். In addition, some microorganisms have long been used as human food. சில மைக்ரோ ஆர்கானிசமே என்னவா மாறும் அப்படின்னா ஹியூமன் ஃபுட்டாக வந்து நம்மளுக்கு மாறக்கூடியதாக இருக்கும். அதுதான் வந்து என்னது சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஆக்சுவலாக எக்ஸாம்பிளாக வந்து என்ன சொல்லலாம்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே ஆர் ஸ்பைருலைனா. ஸ்பைருலைனா அப்படின்றதும் அதே மாதிரி ஃபங்கஸில் ஸ்பைருலைனா அப்படின்றது இட்ஸ் எ ஆல்கே. தென் ஃபங்கஸில் வந்து மஷ்ரூம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ feed for animals and human beings. Okay va. So that it is called single cell protein. So in short term, bacteria, yeast and filamentous fungi and algae are used as a food or feed are called single cell protein. Okay va. ஸோ உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ட்ரைடு செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் யூஸ்ட் as protein supplement in human foods or animal ஃபீட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்றத டேர்மை காயின் பண்ணது வந்து 1966. ஸோ இதில் வந்து மைக்ரோபியல் ப்ரோட்டீன் வந்து யூஸ்ட் ஆஸ் அ ஃபீட் ஃபார் அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னக்குள்ளே யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த அஸ்ட்ரானட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. அஸ்ட்ரானட்ஸ் வந்து ஏரோப்ளைனில் போகிறவங்களாம் வந்து நம்மள மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, பொங்கல்லாம் சாப்பிட்ருப்பாங்களா. என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பைருலைனா டேப்லெட் இருக்கு இல்லையா, அந்த டேப்லெட்டை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தே மே கன்சூம் ஃபார் தயர் ஃபுட் மெட்டீரியல். ஓகேவா. ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆஃபர்ஸ் அன் அன்கன்வென்ஷனல் பட் plausible solutions to protein deficiency faced by the entire humanity. Although single cell protein has high nutritive value due to their higher protein, vitamin, essential amino acid and lipid content. அந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் வந்து என்ன இருக்கும், நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அதாவது ஹை ப்ரோட்டீன் லெவல் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் என்ன இருக்கும், விட்டமின், எசென்சியல் அமினோ ஆசிட், இதெல்லாம் வந்து நம்ம மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு தேவையான எனர்ஜி ஃபுல்லாகவே அந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் இருக்கும். தென் தேர் ஆர் doubts on whether it could replace conventional protein sources due to their high nucleic acid content and slower in digestible. ஸோ இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இட் ஹாஸ் சம் டிஃபால்ட். அதாவது டிஃபால்ட் அப்படின்றது என்ன, மோஸ்ட் ப்ராபபிளி இதில் வந்து ஹை கண்டென்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்குது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை ப்ரோட்டீன், விட்டமின் அண்ட் லிப்பிட் கண்டென்ட் and also amino acids. Even though in many countries people hesitate to use SCP as a major food source. அதாவது என்னதுன்னா ஒரு நிறைய கண்ட்ரியில் வந்து பீப்புள் வந்து ஹெசிடேட் அப்படின்னா என்னது, they are not using the single cell protein as a food product. Why? Because the high nucleic acid content, அதில் வந்து எத்தனை % நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் இருக்குன்னா ஆல்கேல வந்து 4 to 6% வந்து ஆல்கேல இருக்கும். அதே மாதிரி 6 to 10% வந்து ஈஸ்ட்டில் இருக்கும். அந்த எஸ்சிபி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஈஸ்ட்லேயும் ஆல்கேலையும் நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் வந்து 4 to 6% ஆல்கேலையும் 6 to 10% வந்து ஈஸ்ட்லேயும் இருக்கும். ஓகேவா.
அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் காஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் லைக் யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன், கிட்னி ஸ்டோன்ஸ் அண்ட் ருமாட்டிசம் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹியூமன் பீயிங்ஸ் அதிக அளவு கன்சியூம் பண்ண அவங்களுக்கு யூரிக் ஆசிட் ஃபார்மேஷன், அதாவது யூரினில் வந்து யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ருமாட்டிசம் அப்படின்றது என்ன? ருமாட்டிசம் அப்படின்றது மூட்டுவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாயிண்ட் பெயின் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ருமாட்டிசம். இதெல்லாமே வந்து அதிக அளவில் இருக்கிறனால பீப்புள் ஹெசிடேட் டு யூஸ் எஸ்சிபி ஆஸ் அ மேஜர் ஃபுட். அது தவிர டாக்ஸிக் ஆர் கார்சிஜனோஜெனிக் சப்ஸ்டான்சஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த மைக்ரோபியல் க்ரோத் சப்ஸ்ட்ராக்டிவ் மே பி ப்ரெசன்ட். நம்ம இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனெல்லாம் வந்து எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜிலோ அல்லது ஃபெர்மெண்டேஷன்லையோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம சப்ஸ்டான்சஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மைக்ரோபியல் க்ரோத் சப்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து டாக்ஸிக் ஆர் கார்சினோஜெனிக் சப்ஸ்டான்சஸ் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ், கேன்சர் காசிங் மைக்ரோப்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிறனால அதை நம்ம கன்சியூம் பண்ணும் பொழுது இட் வில் பி காஸ் டிசீசஸ் டு அஸ். தென் slow digestion of microbial cell in the digestive tract may cause vomiting, indigestion and allergic reaction. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைஜஸ்டிபிலிட்டி, ஸ்லோயர் அண்ட் டைஜஸ்டிபிலிட்டி. அதில் என்ன இருக்கும், ஹை நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட்டும் கன்வென்ஷனல் ப்ரோட்டீன் சோர்ஸஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கும் பொழுது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் நடக்கும். அப்போ டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், இன்டைஜஷன் நடந்தது அப்படின்னா என்ன நடக்கும், வாமிட்டிங், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஃபுட் பாய்சனிங் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேவா? தென் ஒன் மோர் திங், டு பீப்புள் ஹெசிடேட் டு கன்சியூம் திஸ் ஹை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப அதிக அளவு காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். என்னது, நார்மலாக எல்லா பீப்புள்ஸும் வந்து இந்த டேப்லெட்ஸோ இல்லை இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனையோ வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு சீப்பாக இல்லாதனால இட் மே பி hesitate to some peoples in some countries. ஓகேவா? ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். இதில் என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். பாக்டீரியா அப்படின்னக்குள்ளார ஜூடோமோனாஸ் அல்ல அல்கலி ஜீன்ஸ் இருக்கும். மெத்திலோஃபிலஸ், மெத்திலோட்ரோஃபஸ், செல்லுலோமோனாஸ், அல்கலி ஜீன்ஸ். இது எல்லாமே வந்து இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னா என்ன, why the people are hesitating to use the single cell protein, then what are the organisms used for producing the single cell, then application of single cell protein. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இங்கே இருக்கு இல்லையா, இதை எல்லாமே தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க. வாட் ஆர் த ஆல்கேஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் தி சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னா ஸ்பைருலைனா, குளோரெல்லா, கிளாமிடோமோனாஸ். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இல்லைனா இது 3 சேர்த்து ஒரு 3 மார்க் கொஸ்டின். இல்லைன்னா இது எல்லாமே தனித்தனியாக ஒரு 1 மார்க் கொஸ்டின். இட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்சிபி அப்படின்றதே வந்து இட் இஸ் எ ரிப்பீட்டட் பப்ளிக் கொஸ்டின்ஸ் இன் தி ப்ரீவியஸ் இயர்ஸ். உங்களுக்கும் அது சான்சஸ் ஆஸ் தேர். ஸோ என்னென்ன பாக்டீரியா யூஸ் ஆகுது, மெத்திலோஃபிலஸ், தென் மெத்திலோட்ரோஃபஸ், செல்லுலோமோனாஸ் அண்டு அல்கலி ஜீன்ஸ். இது எல்லாமே யூஸ்டு பாக்டீரியாஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் செல். ஃபங்கை அப்படின்னாக்குள்ள அகாரிக்கஸ் கேம்பஸ்ட்ரிஸ். அகாரிக்கஸ் கேம்பஸ்ட்ரிஸ் அப்படின்றது என்னது, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த, தென் சக்கரோமைசிஸ் செர்வீசியே, கேண்டிடா யூட்டிலிட்டிஸ். தென் ஆல்கே வந்து ஸ்பைருலைனா, குளோரெல்லா, கிளாமிடோ, மோனாஸ். தீஸ் ஆர் ஆல் used for single cell productions. Then the single cell proteins forms an important source of food because of their protein content, carbohydrate, fats, vitamin and minerals. It is used by astronauts and Antarctica expedition scientists. Most probably இதில் வந்து mostly astronautsம் Antarctica expedition scientists. அண்டார்டிகாவில் எப்படி இருக்கும், ஃபுல்லி ஸ்னோ கவர்டு ஏரியாலே அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து ஃபுட்டாக வந்து இதை எடுத்துக்குவாங்க. தென் ஸ்பைருலைனா அப்படின்றது எங்கே வளர்த்தலாம் அப்படின்னா வேர் இட் வில் பி க்ரோ. ஸ்பைருலைனா கேன் பி க்ரோன் ஈஸிலி ஆன் மெட்டீரியல்ஸ் லைக் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ஸ். அதாவது பொட்டேட்டோ கண்டெய்னிங் ஸ்டார்ச் எந்த இடத்துலலாம் அதிக அளவு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வளரும். அதாவது வேஸ்ட் வாட்டர், பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் அதோட வேஸ்ட் வாட்டரில் வந்து என்ன இருக்கும், அந்த ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரா, மொலாசஸ், அனிமல் மேன்யூர் அண்ட் ஈவன் சீவேஜ் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் அண்ட் கேன் சர்வ் அஸ் ஃபுட் ரிச் இன் ப்ரோட்டீன், மினரல், ஃபேட், கார்போஹைட்ரேட் அண்ட் விட்டமின்ஸ். அதாவது எங்கெல்லாம் இருக்கும், ஸ்ட்ரா அப்படின்னா இந்த வைக்கோல், மொலாசஸ் அப்படின்னா
இந்த கரும்பு பாகெல்லாம் இருக்குது இல்லையா, அதை தயாரிச்சுட்டு அந்த வேஸ்ட்டு பொருள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதிலெல்லாம் வந்து அதிக அளவு இருக்கும். அதே மாதிரி நேச்சுரல் சோர்சஸ் லைக் வுட் சிப்ஸு, ரைஸ் ஹஸ்க்கு, கேன் அண்ட் பீட் மொலாசஸ், அந்த கரும்பு, அந்த பீட்ரூட் அதோட மொலாசஸ், அதே மாதிரி காஃபி இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட்டு வாட்டர், அப்புறம் அதிலலாம் என்ன இருக்கும் அப்படின்னா அதிக அளவில் செல்லுலோஸ் இருக்கும். அதே மாதிரி விச் இஸ் அப்டைட் ஆர் யூஸ்டு ஃபார் தி ப்ரொடக்ஷன். அது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அதிக அளவு சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஓகேவா? தென் சச் யூட்டிலைசேஷன் ஆல்சோ ரெடியூசஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீன் ஸ்பைருலினா அதாவது சிங்கிள் எஸ்சிபி தயாரிக்கும் பொழுது பொல்யூஷன் இல்லாமல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் ஆல்சோ வில் பி க்ளீன். 250 gram of Methylophilus methylotrophus has its high rate of biomass production and growth can be expected to produce 25 tons of protein. ஸோ 250 gram of மெத்திலோஃபிலஸ்லேருந்து தயாரிக்கக்கூடிய சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குமா, 25 tons ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்றது ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். என்ன யூஸ் இதில் அப்படின்னா என்ன யூஸஸாக இருக்கும்? இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் எ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். ப்ரோட்டீனுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது, அதுக்கு பதிலாக இந்த ஸ்பைருலினா டேப்லெட்ஸோ அல்லது எஸ்சிபிஎஸோ யூஸ் பண்ணிக்கலாம். தென் இட் இஸ் யூஸ்டு இன் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின். நல்லா அதிக அளவில் வந்து ஹெல்த்தி ஹேராகவும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம், வி மே கேன் யூஸ் இட் ஆஸ் என் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த காஸ்மெட்டிக்ஸில் இதை வந்து ஒரு ஓர்ன மூலப்பொருளை யூஸ் பண்ணுவாங்க. தென் இட் இஸ் யூஸ்ட் இன் பவுல்ட்ரி ஆஸ் த எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் நியூட்ரிஷன்ஸ். இட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் ஃபீடிங் கேட்டில், பேர்ட்ஸ், ஃபிஷஸ் எக்ஸெட்ரா. பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ்லேயும் கேட்டில் ஃபார்ம்ஸ்லேயும் நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம் இல்லையா, இட் இஸ் ஏ கேட்டில் ஃபீடாவோ பேர்டுக்கு ஃபிஷ்க்கு எல்லாமே வந்து ஃபுட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. தென் it is used in food industry as aroma carriers, vitamin carrier, emulsifying agents to improve the nutritive value of baked product in soups, ready to serve meals, in diet recipes. அரோமா கேரியர் அப்படின்னு நம்ம வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நல்ல வாசனைக்காகவும் அதே மாதிரி அது அந்த ஃபுட் ப்ராடக்டில் வந்து அதிக அளவு விட்டமினோ அல்லது நியூட்ரிட்டிவ் வேல்யூவோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த எஸ்சிபியை யூஸ் பண்ணுவாங்க. தென் இட் இஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பேப்பர் ப்ராசஸிங், லெதர் ப்ராசஸிங் ஆஸ் ஃபோம் ஸ்டெபிளைசர்ஸ். ஃபோம் அப்படின்னு அந்த லெதர் ப்ராசஸிங்லேயும் பேப்பர் ப்ராசஸிங்லேயும் வந்து அந்த வாட் இஸ் தட் ஃபோம் அப்படின்னு நுரை, அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லையா பேப்பர், அந்த லெதர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெதர் தோலை பதப்படுத்துறதுக்கு வந்து அந்த ஒரு சோப்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மெட்டீரியலுக்காகவும் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் செப்பரேட்டாக ஒரு 3 மார்க் கொஸ்டின், சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்றது ஃபுல்லாக ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே.